ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தை கூட காணும்படியான பெரிய பாக்கியம் தேவனாய் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறபடியினாலே அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளினுடைய காலை தியானத்திற்காக நாம் வேதத்திலிருந்து சங்கீத புஸ்தகம் 119 அதில் 72வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது நம்மகிட்ட ஆயிரம் வெள்ளி பொன் இதெல்லாம் நம்ம கையில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு விளம்பி கொடுத்ததான வேத புஸ்தகம் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நலமாக இருக்கிறது என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஏன் வேதம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நலம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது 19வது சங்கீதத்தினுடைய 10வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. பாருங்க, பொன் வெள்ளியை காட்டிலும் இந்த உலகத்தில் வாழும்போது பொன்னுக்கும் வெள்ளிக்கும் அதிக மதிப்பு இருக்கிறது. ஆகவேதான் வெள்ளியும் பொன்னும் மனிதன் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை அவனுக்குள் வருகிறத நம்ம பார்க்க முடியும். காரணம், இந்த வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் எதை வேணாலும் சாதிக்கலாம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அது எனக்கு நலமாக இருக்கிறது, வேதம் எனக்கு நலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வேதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால தான் மறுபடியும் இங்கே சொல்கிறாரு, அது பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது இந்த வேதம். இப்போ இந்த வேதத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்தான் வார்த்தையாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்க்கும்போது அவருடைய குரல் மாத்திரம் கேட்கும். ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு, நோவாவை கூப்பிட்டார், நீ புறப்பட்டு வா அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். அப்போ அசிரியாக அந்த வார்த்தையினுடைய சத்தம் மாத்திரமே கேட்டது. அதுக்கப்புறமாக 2000 வருடங்களுக்கு அப்புறமாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அந்த வார்த்தையாகிய தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் நமக்காக எழுதி வைக்கப்பட்டதான இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அந்த தேன் கூட்டிலிருந்து ஒழுகக்கூடிய தேனுக்கு எவ்வளவு மதுரம் இருக்கிறதோ அதை காட்டிலும் மதுரமுள்ள வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தை குறித்தெல்லாம் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது 11வது வசனத்தில் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாம் தவறுகிறோம், எங்கெல்லாம் நாம் சரியாய் நடக்காமல் இருக்கிறோம், எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் போகிறோமோ அங்கெல்லாம் அதை நம்ம எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லி அதை நம்மை திருப்புகிறதா இருக்கிறது கர்த்தருடைய வேதம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எச்சரிப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம அந்த உலகத்தில் பார்க்கும்போது வாகனத்தை ஓட்டிகிட்டு போகும்போதுனாலும் சரி, எல்லா இடங்களிலும் எச்சரிப்பு பலகை வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தம் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறது. அந்த சத்தம் என்ன செய்கிறதுனா, அதாவது வசனத்தினாலே நாம் எச்சரிக்கப்படுகிறோமாமா. அப்போ வசனம் நம்மளை தவறு செய்யாதபடிக்கு எச்சரிப்பு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அவைகளை கை கொள்ளுகிறதுனால, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம ஒரு விளைச்சல் செய்தோமானால் அதுல மிகுந்த பலன் எடுப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். ஆவிக்குரிய நிலைமையிலையும் நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில மிகுந்த பலன் உண்டு. உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் பலன் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் பரலோகத்திற்கு போய் தேவனோடு கூட ஆளுகை செய்யும் போதும் அங்கேயும் நமக்கு
பலன் உண்டாகிறதை பார்க்கிறோம். நாம் படிக்கிற இடங்கள்ல நமக்கு பலன் உண்டாகும். வேலைக்கு போகிற இடங்கள்ல கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் பொன்வெள்ளியை காட்டிலும் இந்த வேதம் எனக்கு அவ்வளவு ஒரு பிரியம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்க முடியும். 12வது வசனத்துல பார்க்கும்போது நமக்குள் இருக்கிறதான தவறுகள், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எனக்குள் இருக்கக்கூடியதான அந்த தவறுகளை நான் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறதான காரியங்களில் இருந்து அந்த வசனமானது என்னை சுட்டி காண்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த வார்த்தையானது என்னுடைய பாவத்தை எடுத்து காண்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எனக்குள் மறைந்திருக்கிறதான எல்லா விதமான குற்றங்களுக்கு என்னை அது நீங்களாக்குகிறது கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான அனந்த ஞானத்துக்குரிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் எனக்குள் மறைந்திருக்கிறவைகளை எடுத்து காண்பிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை நம்மளை மறுபடியுமா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், துணிகரமாய் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அது நம்மளை விலக்கி காக்கக்கூடிய வசனமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காக்கக்கூடிய வசனம். ஒருபோதும் அந்த பாவம் நம்மளை ஆண்டு கொள்ளுவதற்கு, நம்மளை சூழ்ந்து நம்மளை வெறுமையாக்குவதற்கு இந்த வார்த்தையானது விடாது. கர்த்தருடைய வசனமானது விடாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 14வது வசனம் பார்க்கும்போது, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தர், அப்புறம் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம், அது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் மாற்றுகிறது இந்த வசனம். ஆகவேதான் அவர் அந்த வசனத்தை வெள்ளியிலும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் போது இந்த வேதத்தை எவ்வளவு தூரம் நம்ம நேசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அது நம்மளை என்ன செய்கிறது, எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் நமக்குள் அனுப்பி நம்மளுடைய நோய்களை எல்லாம் அது குணமாக்கக்கூடியதாயும் இருக்கிறது. நம்மளுடைய பாவ அழுக்கை மாத்திரமல்ல, நம்மளுடைய நோய்களையும் அது குணமாக்கக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மளை நீதியின் பாதையில் நடத்தக்கூடிய வசனமாய் இருக்கிறது. இந்த மாதத்துக்குரிய சகல காரியங்களையும் நமக்கு சந்திக்க கூடியதா இருக்கிறது. நாம இதுவரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற காரியங்கள், அது நிமித்தமாய் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிளவை உண்டாக்க பிசாசு நினைக்கும் போது கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு என்ன செய்கிறதுன்னா, பொறுமையோடு காத்திருக்கும் போது நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் கேட்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப இப்படியாக அவருடைய வசனங்கள் எல்லாம் நம்மளை தேற்றக்கூடியதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் நமக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம் இல்லையா? ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? நம்மளை தேற்றக்கூடியதா இருக்கிறது, நம்மளை ஆற்றக்கூடியதா இருக்கிறது, அது விலையேற பெற்றதா இருக்கிறது, அது நம்மளை நித்திய பாதையில் நடத்தக்கூடியதா இருக்கிறது, அதுக்கு நமக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறது அவர் அவ்வளவு பிரியமாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம், அநேகம் ஆயிரம் பொண்ணு நம்ம கிட்ட இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வேதம் எனக்கு இருக்கும்போது அது என்னுடைய வாழ்க்கைக்கு நலமானதா இருக்கும், அது நன்மை மாத்திரம் தரக்கூடிய கனியா இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவரோடு நேரத்தை செலவிடும் போது, அதனால மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியான காரியங்களையும் தேடும் போது இந்த வேத வசனம் நமக்கு நலமாய் தோன்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் செழிப்பாய் மாறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் சொல்லுகிற கட்டளைக்கும் கற்பனைக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது இவைகள் எல்லாம் நலமாய் நமக்கு தோன்றும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களும் நானும் அவருடைய வேதத்தை நலம் என்று கருதி இந்த மாதங்கள் முழுவதும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்து இரவும் பகலும் அவருடைய தியானம் நமக்கு இனிமையாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்நாளில் எல்லா பிழைகளையும் நீக்கி எல்லா குறைகளையும் நீக்கி செம்மையான வழியில் நடத்த அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வேதம் எனக்கு நலமாய் தோன்றும் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொண்டு அவருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ கர்த்தர் நமக்கு அனைவருக்கும் உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.